ஓம் ஸ்ரீ கல்கி அவதார அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மலர்கின்ற மலர்கள் அனைத்தும் மனம் வீசுவதில்லை. கனிகின்ற அனைத்து கனிகளும் சுவையூட்டுவதில்லை. சுவைக்க இயலாத கனியும் உண்டு, நுகர இயலாத மலரும் உண்டு. எனினும் அவை யாவும் இறைவனின் படைப்பே. ஏன் இறைவன் அவற்றை படைக்க வேண்டும் என்றே சிந்தித்ததுண்டா? மனம் வீசும் மலரின் மகிமையானது உணரப்படுவதற்கும், இனிப்பு சுவையில் மிகுந்த கனியின் தன்மை உணரப்படுவதற்கும் இவை இறைவனால் படைக்கப்பட்டுள்ளன. ஏனெனில் மனிதர்களின் மனம் எனும் கருவி ஆன்ம ஒளியினாலும் இயக்கப்படும், உயிர் அணுவினாலும் இயக்கப்படும். ஆன்ம ஒளியின் இயக்கத்திற்கும் உயிரின் இயக்கத்திற்கும் வேறுபாடு உண்டு. இதனை உணர்வதற்கே இருவேறு நிலைகள் இறைவனால் படைக்கப்பட்டது. பகல் பொழுதின் ஒளியினை தரிசித்து மகிழ வேண்டும் எனில் இருள் என்பதும் அவசியமே. துன்பப்படுவோரே இன்ப நிலையினை தொழுது ஏற்றிடுவர். பசியுற்றோரே புசித்தும் மகிழ்ந்திருப்பர். எனில் இறைவனின் ஆற்றலையும் சக்தியினையும் உணர்வதற்கும் சில வழிமுறைகளும் பயிற்சிகளும் பிரார்த்தனைகளும் வழிபாடுகளும் அவசியமாகின்றன. எங்கும் நிறைந்த இறைவனின் ஆற்றலை எத்தருணமும் மனிதர்களால் ஆன்மாவின் துணை கொண்டு ஏற்க இயலும். இருப்பினும் இறைவனை பூரணமாய் உணர்வதற்கே வழிபாடுகள் உருவாக்கப்பட்டன. மனிதர்கள் பெரும் தருணங்களில் உயிரின் லயத்தினில் இணைந்து அதன் ஆசைகள் தேவைகளை பூர்த்தியுறச் செய்திடவே புறப்பணிகளை ஏற்கின்றனர். ஆன்ம லயத்தினில் வீற்று இயக்கமற்று ஆழ்ந்த அன்பினில் அமைதியாய் நிலைத்திட அறிவதில்லை. 12 தெய்வங்களும் அருள் புரிகின்ற அன்பாலயத்தினில் சத்குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் நிலைத்து அன்பு பிள்ளைகளுக்கு யாம் உரைப்பது ஒன்றே. யுக மாற்ற பணி என்பது நிகழ வேண்டும் எனில் ஆன்மாக்கள் இறை சக்தியினை உணர வேண்டும். உயிரின் தேவைகளிலிருந்தும் விடுபட வேண்டும். எல்லையற்ற இறை சக்தியினை உணர வேண்டும் எனில் எல்லைகளை வரையறுத்து அதனுள் நின்று இறை தரிசனம் காண வேண்டும். எங்கும் நிறைந்த இறைவனுக்கு ஆலயங்கள் எதற்கு? வழிபாட்டு முறைகளும் மந்திரங்களும் எதற்கு? ஏனெனில் மனித மனம் ஒடுங்குவதற்கும் ஒருநிலைப்படுவதற்கும் எங்கும் நிறைந்த இறை சக்தியினை உணர்வதற்கும் இறை வழிபாடு அவசியமாகின்றது. கால பைரவர் அருளிய சிவலிங்க வழிபாடும் மனிதர்களின் மனம் இறை சக்தி எனும் ஆன்ம லயத்தினில் நிலைத்திருக்கவே உதவிடும். ஓர் அற்புத மார்க்கத்தினையே காலபைரவர் அருளியுள்ளார். ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்ற காரணத்தினால் மாத்திரமே பலருடைய ஆன்மா மகா யாகங்களில் அதீதமாய் ஒடுங்கி உருகி நின்று ஆற்றல்களை பெற்று கொண்டன. எனில் கால பைரவர் அருளுகின்ற தியான வகுப்புகளை மகா சிவராத்திரி எனும் உத்தம காலத்தினில் ஏற்க வேண்டும் எனில் ஆன்மாக்கள் இறை லயத்தினில் ஒடுங்க வேண்டும். மனம் ஒடுங்கினால் மாத்திரமே ஒடுங்கிய சக்தி கொண்ட கால பைரவரின் தியான அருளினை
உணர்ந்து ஏற்க இயலும். உலகம் உய்வுற வேண்டும், யுக மாற்றம் நிகழ வேண்டும் எனில் யாமும் சில வழிமுறைகளை ஏற்று ஒடுங்கியே இயங்குகின்றோம். இயற்கையின் நிகழ்வாகவே யுகமாற்றம் நிகழ்ந்தேறிவிடும். எனினும் மானுட ஆன்மாக்களை அழிவிலிருந்தும் பல்வேறு துன்ப நிலைகளிலிருந்தும் மீட்டிடவே யாம் இயங்குகின்றோம். அதனை போன்றே அன்பு குழந்தைகள் அனைவரும் எமது அதி தீவிர சேவகர்களாக நிலைத்து யாம் உரைப்பதனை ஏற்று புனித ஆன்மாவின் நிலைதனை உணரக் கூறுகின்றோம். 12 மானுட ஆன்மாக்களை இணைத்து 12 தெய்வ வழிபாடுகளை அஷ்டோத்திரம் உரைத்து ஏற்கையில் மனம் ஆன்மலயத்தினில் நிலைக்கும். ஆன்மாவின் ஆற்றல்களை ஏற்று இயங்கினால் மாத்திரமே அன்பு அலைகள் பரவும். அன்பு பெருகினால் மாத்திரமே அனைத்து ஆன்மாக்களும் ஈர்க்கப்பட்டு காக்கப்படும். உங்களுடைய தனித்த ஆன்மா பூரணமாய் இறை லயத்தினில் நிலைப்பதற்கு சிவலிங்க வழிபாடுகளை ஏற்றிடுங்கள். சூழ்கின்ற ஆன்மாவின் விடுதலைக்கு அஷ்டோத்திர பாராயணத்தினை ஏற்றிடுங்கள். சத்குருவாக நிலைத்து யாமும் எமது சீடர்களுக்கு வழிகாட்டியே நிலைத்திருப்போம். 108 சிவலிங்க ரூபங்களை ஒன்றிணைத்து 9 புண்ணிய சிவஸ்தலங்களில் இருத்தி பூஜித்து 9 தினங்கள் 108 சிவலிங்க ரூபங்களுக்கு யாமே வழிபாடுகள் நிகழ்த்தி ஆராதித்து சிவராத்திரியின் தருணத்தில் அருளிடுவோம். கால பைரவரே அனைத்து சிவலிங்க ரூபத்தினிலும் ஆற்றலாய் உட்புகுந்து செயலாற்றுவார். அன்பு சேவகர்கள் பூஜித்த ஆத்மலிங்கத்தினை சிவராத்திரி அன்று ஏற்று அதனுள் ஆதிசக்தியின் ஆற்றல்களை யாம் பிரதிஷ்டை புரிந்தே மீண்டும் அருளிடுவோம். யாம் பூஜித்த சிவலிங்கத்தினுள் ஆதிசிவனின் ஆற்றல்களாக கால பைரவரே பிரதிஷ்டை கொண்டிடுவார். 2 லிங்க ரூபங்களையும் இணைத்து உங்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருத்தியே அனுதினமும் ஆராதியுங்கள். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெற்றே மகிழ்ந்திடலாம். கால பைரவர் அருளிய வழிபாட்டு முறை என்பதினால் கால பைரவரே 48 தினங்களுக்கும் அருள் வாக்குதனை அருளி உங்களுடைய ஆன்மாக்களை சிவலயத்தினில் ஆழ்த்திடுவார். அனைவரும் ஆன்ம தரிசனம் கண்டு ஆன்மலயத்தினில் நிலைத்து ஆழ்ந்த அன்பினை உணர்ந்து வெளிப்படுத்தி வாழ்ந்திட எமது பூரண நல் ஆசிகளை பொழிகின்றோம்.